ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ஏடிடி தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்க நம்புகிறேன். இது லாஸ்ட் வீக் ஃப்ரைடே எடுத்த வீடியோ. என்னால் அதை எடிட் பண்ண முடியல. இன்றைக்கி தான் எடிட் பண்ணி முடித்தேன். ஸோ இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோவை. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆடி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை பூஜை விலாக். ஆடி மாதம் அப்படின்னாலே நம்ம ஊரில் நல்ல விசேஷமாக இருக்கும், கோவில் எல்லாமே. ஸோ நானும் வீட்டிலேயே பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இயர்லியாகவே எழுந்துட்டேன். இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கும் ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ணணுமா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளாக குயிக்காக என்ன ரெசிபி பண்ண முடியுமோ அந்த ரெசிபி பிளான் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ரெசிபி ரொம்பவே சிம்பிள் தான். சாம்பார், ரசம், வடை பாயசம், அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, அவ்வளோதான். இதை எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. நான் நிறைய ட்ராவல் வீடியோஸ்லாம் எடுத்திருப்பேன். எப்போவுமே அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் எடுப்பேன். ட்ரிப் ஸ்டார்ட் ஆகும்போது இருக்கிற எனர்ஜி அந்த ட்ரிப்பு முடியும் போது எனக்கு இருக்கவே இருக்காது. அதனாலே பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது உள்ள வீடியோஸ் இருக்கும். அந்த ட்ரிப் முடியும் போது உள்ள வீடியோஸ் ஒரு ஃபுல்லாக அந்த கம்ப்ளீட்டே பண்ணியிருக்க மாட்டேன். அதனாலே நிறைய வீடியோஸ் எடிட் பண்ணி அப்படியே இருக்கும் அப்லோட் பண்ணாமலே. ஒவ்வொரு டைம் நினைப்பேன் ஒரு லாங் வீடியோ எப்படியாவது போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது அமையாது. எனக்கு இந்த டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் லாங் வீடியோ, ஆனால் அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக பெட்டர் வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். Sinking in, I know this feels right. Catching a breeze, love moving through me like a wildfire, like a wildfire. வீடியோட இடையிலையுமே நான் ரெசிபீஸும் ஷேர் பண்ணியிருக்கேன், அது எப்படி பண்ணணுன்றதை. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சாம்பாருக்கு 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்து அலசிட்டு குக்கரில் வச்சுட்டேன். அது கூடவே வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், சாம்பார் பொடி போட்டுட்டு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாஸ்ட்டாக கடுகு தாளித்து விட்டுட்டேன். தேங்காய் அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி எதுவுமே வைக்கல, நான் சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாயசமும் பண்ணேன். பாயசத்துக்கு ரெண்டு டம்ளர் பால் எடுத்து நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கடாயில் நெய் விட்டு சேமியா பாயசத்தை அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, கீ போட்டு. அவ்வளோதான். அப்புறம் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண சேமியாவை அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா வெந்து வர டைம்லேயே கொஞ்சம் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்க அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா பாயசம் ரெடி ஆகிடும். அந்த பாயசம் முடிச்சது கையோடவே பார்த்திங்கன்னா நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டேன். பொட்டேட்டோ ஃப்ரை முடிச்சுட்டு அடுத்து நான் உளுந்து வடை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பண்ணுறதுக்கு. இதுக்கு ஒரு 100 கிராம் உளுந்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். அதனால் வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்டில் அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சரிசி சேர்த்துக்கிட்டேன். ஃபைனலாக அரைச்சி தண்ணி லைட்டாக சுட்டாக தண்ணி விட்டுக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. அரைச்சி முடிச்சுட்டு அவ்வளோதான். அது தேவையான ஆனியன், கருவேப்பிலை, பச்சை மிளகா, மிளகு, சீரகம், பெருங்காயத்தூள், உப்பு போட்டுட்டு ஆனியன்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நான் வடை ஷேப்புக்கு தட்டிட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். எனக்கு உண்மையாகவே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னு தெரில, எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. டைம்குள்ளே பண்ணிட்டாங்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. வீடியோவும் எடுத்துக்கிட்டு பூஜையும் பண்ணி ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பேக்கும் பண்ணி குக்கிங்கும் பண்ணுறது ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லாமே பண்ணியிருப்பேன், ஆனால் அந்த வீடியோவில் எதுவுமே இது மாதிரி எடுத்தது கிடையாது. அதையும் சைட் பை சைட் பண்ணிக்கிட்டே இருந்தது எனக்கே கொஞ்சம் ப்ரௌடாக தான் இருந்தது. ஓகே, எல்லாமே ஓரளவுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ ரொம்பவே மனசுக்கு நிறைவாக ஹாப்பியாக இருந்தது எனக்கு இன்றைக்கி.
ஃபைனலி குக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே ஹஸ்பண்ட்க்கு பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து குழம்புலாம் வச்சா ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணியே கொடுத்துருவேன். ஆனால் இந்த டைம் இல்லை அப்படின்றதுனால தனித்தனியாகவே பேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போய்ட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ரைஸு, பாயசம், சாம்பார், வடை, பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். ரசமும் ரெடி பண்ணியிருந்தேன், அதை வீடியோவில் கவர் பண்ண மறந்துட்டேன். அதனால் தனியாக ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணி அதையும் ஹஸ்பண்ட்க்கு லஞ்சாக பேக் பண்ணி ஹஸ்பண்ட் கொடுத்தாச்சு. அவ்வளோதான், ஃபைனலி ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ்க்கு லஞ்செல்லாம் கொடுத்து அவங்களையும் ஹாப்பியாக சென்ட் ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் நானும் பாப்பாவும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டோம். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பா கூடயும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவினிங் வந்து விளக்கு பூஜைக்கு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எல்லாம் வீடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூஜை ரூமாக மறுபடியும் எல்லாமே அழகாக ரெடி பண்ணி வச்சுட்ருந்தேன். நான் வந்து அது வீடியோ எடுக்கலை. நான் நெக்ஸ்ட் டைம் இப்போ விளக்கு பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு ஃபுல் விலாகாகவே எப்படி நான் பூஜை பண்ணேன், எப்படி முறையாக செய்யணுங்கிறத ஒரு வீடியோவே உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.